ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம புக் மை ஷோவில் ரிலீஸ் ஆன டாக் மேன் என்ற படத்துக்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசில் வந்து ஒரு டாக்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து வளர்க்கப்படுவார். அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபைட் நடத்துகிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த கேமுக்கு அவன் நிறைய டாக்ஸை வந்து வளர்த்துவார். ஆனால் சாப்பாடு வந்து போடவே மாட்டார். அவங்க அம்மா வந்து கருணப்பட்டு சாப்பாடு போட்டால் கூட அவங்க அம்மாவும் சேர்த்து அடிச்சிருவார். இந்த பையன் என்ன பண்ணுவானா, அவருக்கு தெரியாமல் வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடுறது, அவங்க கூட பழகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து கேட்பாரு, இங்கே நம்ம ஃபேமிலி பிடிக்குமா டாக்ஸை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு, எனக்கு டாக்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால, அவன் அந்த டாக்ஸோட கேஜ்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சு டாக்ஸை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவார். இதுக்காக ஃபுட்ஸ் எதுவுமே தரமாட்டாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே தன்னோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனுக்காக தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நானும் தன்னோட பாக்ஸோட அந்த பையன் வந்து ஹீரோ வளர ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் கதையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ட்விஸ்ட் ஆகி அந்த நாய்களுக்கும் அவனுக்கும் உள்ளாட ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு எல்லா விதமாகவும் ஏற்படும். அதே சமயத்தில் டாக்ஸ் வந்து அவனோட நடவடிக்கை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன தேவை, தான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்த ஆரம்பிச்சுவான். ஒரு கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து சுட்டு அவனுக்கு 2 கால்களும் போயிடும். அதனால் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வேலை தேடுவான். அப்பயும் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு போய் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டாக வந்து வளம் வருவான். அவன் வந்து அனாத ஆசிரமத்தில் இருந்து நிறைய ஷேக்ஸ்பியரோட புத்தகங்கள்லாம் படித்து என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆர்டிஸ்ட்டாக உருவாகிருப்பான். அதோட சம்பளம் ஆனால் பத்தாது. அதனால் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸோட உதவியோட திருட கொஞ்சம் ஆரம்பிப்பான். சில நேரத்தில் ஒரு சில கொலைகளெல்லாம் பண்ணிட வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படும். இதெல்லாமே கடைசியில் வந்து உண்மை தெரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் அடைக்கப்பட்டு ஒரு சைக்காஸ்ட்ரிக் கிட்ட தன்னோட எல்லா உண்மையும் வந்து சொல்ல ஆரம்பித்து, இப்படி பல உண்மைகளையும் சொல்லி இந்த ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அருமையாக போயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தில் ஹைப்புன்னு சொல்லிட்டு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல நார்மலான ஸ்டோரி லைனாக இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை பார்த்திங்கன்னா நம்ம புக் மை ஷோ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது.